ஹே காய்ஸ், வெல்கம் டு கேகே vlogs. நான் ரொம்ப நாளாக வந்து வீட்டில் பார்பிக்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதை வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி சண்டே. யூஸ்வலாக லேட்டாக தான் ஏஞ்சிப்பேன். அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 ஆயிடுச்சு. கண்ணு கூசுது. என்னது இது? ஏய் அதாய சூரியன். இதான் சூரியனா? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சிக்கன் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறேன். சிக்கனை வந்து என்னோடய ஒய்ஃப் கிட்ட வாஷ் பண்ண கொடுத்துட்டேன். பார்பிக்யூ பண்ணுறதுக்கு நாங்கள் வீட்டிலலாம் மசாலாலாம் ரெடி பண்ணல, வெளியில் போய் வாங்கிட்டேன். அண்ட் ஒரு 5 வெரைட்டிஸ் இருந்தது. நான் சூஸ் பண்ணது ஸ்பைசி கிரில் மேக்னேட். இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எங்களுக்கு கரெக்டான குவான்டிட்டி தெரியல. ஸோ வந்து நார்மலாக இதில் ஒரு 5 ஸ்பூன், கர்டில் ஒரு 5 ஸ்பூன் போட்டு சிக்கனை போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் மேக்னேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக்கால் நல்லா அந்த சிக்கனை போக் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக 4 to 5 hours வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வேண்டாம், நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட பார்பிக்யூவோட செட்டு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணார். அண்ட் சிக்கன் பார்த்தீங்கன்னா 4 hours கழிச்சு எப்படி இருக்குது பாருங்கள், மேக்னெட் ஆகிட்டு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அடுத்தபடியாக மாஸ்டர் ராகவன். ராகவா? மாஸ்டர் ராகவன். அந்த குச்சி இதுங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பவுமே வந்து நீங்கள் பார்பிக்யூ பண்ணுறதா இருந்தால் போன்லெஸ்ஸாக தான் வைக்கணும். பிகாஸ் இந்த எலும்பாக இருந்தால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த குச்சியில் சொருகும் போது. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். சரி, இங்கேருந்து வந்து லைட்டாக ஸ்மோக் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு குச்சியிலையும் நான் வந்து ஒரு 3 தான் வைக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப வெயிட் தாங்க மாட்டேங்குது. இது நானே ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் டேஸ்ட்டு சொல்கிறேன். நான் வந்து 2 தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பிள் வந்து எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு இருக்கிற 2 எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். சிக்கன்லேருந்து வந்து நல்லா ஸ்மோக் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா ஒரு சைடு மட்டும்தான் பாயில் ஆகிட்டு அது பேர் என்ன சொல்லுவாங்க, வெந்து போகிறது. அண்ட் இது மேலே வந்து நாங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றுனோம், அப்போ கூட வந்து எதுவும் ஆகலை. நீங்கள் பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes முன்னாடியே வந்து இதை ஆன் பண்ணி வச்சுட்டா தான் கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கும். நான் வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன். ஆமாம், நீ தான் வந்து ஃபஸ்ட்டு பீஸ் டேஸ்ட் பண்ணி சொல்லணும், சரியா? போல அந்த சிக்கனை சாப்பிட்றா. சாப்பிடா இது செருப்புடா. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 ஆகுது. சன் செட் ஆகிற நேரம். என்னோட பேபி வந்து இப்போ தான் ஏஞ்சா. நிஷா, ஹாய் சொல்லு. ஹாய். இப்போ பாருங்கள், ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஃபுல்லாக புறா காக்காலாம் அப்படியே பறந்துட்டுருக்கோம் வீட்டுக்கிட்ட. இது பார்க்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நான் திருப்பி வைக்கிறேன், எந்த அளவுக்கு பாயிலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பரவாயில்ல, பிகாஸ் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு கொஞ்சமாக ஆகுது. இது வந்து 20 minutes வைக்க சொல்கிறாங்க, அப்படி தான் வந்து பார்த்தேன் யூடியூப்லேயும். விஷயம் என்னது இது? காக்கா எங்க? காக்கா எங்க? காக்கா. நான் வந்து பால்கனியில் எனக்கு பிடிச்ச மாதிரி லைட், எனக்கு வந்து இந்த மாதிரி டிம் லைட் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி லைட் ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க. சிக்கன் வந்து நான் கண்டிப்பாக சாப்பிட்டேன். சிக்கன் இல்லை, பொதுவாக நான் நான்வெஜ் சாப்பிட்டேனாலே ஏதாவது ஒரு பெப்சி இல்லை கோக் இல்லை 7up அந்த மாதிரி ஏதாவது குடிப்பேன். அண்ட் காமு வந்து இந்த மாதிரி 7upலாம் குடிக்க மாட்டான், அதுக்கு பதிலாக ஒயிட் ரம் குடிச்சிடுவான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரம் இல்லை, இது வந்து பன்னீர் சோடா. ஏன்னா அவருக்கு பன்னீர் சோடானா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? ஆக்சுவலி நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். இந்த பார்பிக்யூ செட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுக்கல, என்னோடய கசின் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போது நிறைய கிஃப்ட் வந்தது. அது எந்த கிஃப்ட்டுன்னு சொல்லி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னோடய அண்ணா தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 9 to 10 kilometers தான். ஸோ வந்து ஃப்ளைட்டு போகிறது இறங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். இறங்குறது தெரியாது, ஐ மீன் அந்த இடத்துல போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். கிட்ட பார்க்கலாம் ஃப்ளைட்லாம். ஒரு 25 minutes கழிச்சு நல்லா வெந்துடுச்சு. நான் இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்.
பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக நம்ம நார்மலாக ஆயிலில் வந்து போட்டு எடுக்கிற மாதிரி தான் வெந்திருக்கு. இருங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது டேஸ்ட். ஆக்சுவலி இந்த ஃப்ளேவர் தான் அது மெயின். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சு தெரியுங்களா, ஒரு 5 to 6 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் சூஸ் பண்ண ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா செம்ம காரம். ஆனால் இப்போ தான் வந்து அந்த ஸ்பைசினஸ் தெரியுது. ஸோ வந்து வாட்டர்மெலன் சைட் டிஷ்க்கு நிர்ஷாவோட டின்னர் வந்து இங்கேயே முடிச்சிட்டோம், பால்கனிலேயே. இது வந்து அடுத்த செட் ஆஃப் சிக்கன். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சிக்கன் வந்து முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் செட். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து கரெக்டாக 1 month ஆயிடுச்சு. அண்ட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், அண்ட் பாப்பா ஒன்று. ஸோ அதனால் மட்டும் ஒரு 10 பீஸ் மட்டும் செலக்டடாக பார்த்து சிக்கன் எடுத்து போட்டு சாப்பிட்றோம். ஏன் கம்மியாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க. அதுக்கு இதான் ரீசன். இங்கே ஈவினிங் 5:30 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா செம்ம காற்று, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் சொல்லு நிஷா. பாய் பாய் சொல்லு. பாய் சே பாய். ஆமாம், இதெல்லாம் எடுத்து வச்சிடு, மறக்காம கீழே எடுத்து போய் வச்சிடு. நீங்க செய்வீங்க, நான் எடுத்து வைக்கணுமா? என்னால முடியாது, போய் எடுத்து வச்சுக்கோங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அவளுக்கு வந்து பொறுமை இல்லை. அந்த குச்சியெல்லாம் தூக்கி கீழே வச்சிட்டா. வந்து க்ளீன் பண்ணு மேலே. நான் ஏன் பண்ணணும்? யார் அதிகமா சாப்பிட்டாங்களோ அவங்க தான் கிளீன் பண்ணுவேன். சொல்றி பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத.